வட்டச் சிலம்புனை தொட்டு தொடருவோம். வட்டச் சிலம்புனை தொட்டு தொடருவேன். முட்டின் குகையிலும் பட்டு படருவேன். பட்டத்தரசிய எட்டு தொகை உனை இரட்டை உடல் என ஒட்டி உலவுவோம். இந்த உலகினில் வந்த மொழிகளில் முந்தி பிறந்தவள் சந்த வழிகளில் சிந்தை அணுவினில் வந்து உதிப்பவள் எங்கள் பகைவனை உந்தி மிதிப்பவள். முத்தமிழே அடி தொத்துங்கிளி எங்கள் மூச்சிலும் பேச்சிலும் துள்ளி நெளி. நல்ல புத்திர நானுனை செய்யும் ஊழி இன்ப பூந்தமிழே கொஞ்சம் தேனை தெளி. முத்தமிழே அடி தொத்துங்கிளி எந்த மூச்சிலும் பேச்சிலும் துள்ளி நெளி. நல்ல புத்திர நான் உன்னை செய்யும் ஊழி இன்ப பூந்தமிழே கொஞ்சம் தேனை தெளி. இந்த உலகினில் வந்த மொழிகளில் உந்தி பிறந்தவள் சந்த வழிகளில் சிந்தை அணுவினில் வந்து உதிப்பவள் எந்த பகைவனை உந்தி மிதிப்பவள். இந்த உலகினில் வந்த மொழிகளில் உந்தி பிறந்தவள் சந்த வழிகளில் சிந்தை அணுவினில் வந்து உதிப்பவள் எந்த பகைவனை உந்தி மிதிப்பவள். பட்ட சிலம்புனை தொட்டு தொடருவோம். முட்டின் குகையில் பட்டு படருவோம். பட்டத்தரசியை எட்டு தொகை உனை இரட்டை உடலிட ஒட்டி உலவோம். முத்தமிழை அடி தொத்துங்கிளி எந்த மூச்சிலும் பேச்சிலும் துள்ளி நெளி. நல்ல புத்திர நான் உன்னை செய்யும் ஊழி இந்த புந்தமிழே கொஞ்சம் தேரை தெளி என்று அவையோரை கும்பிட்டு அருந்தமிழை வணங்கி மிகவும் மகிழ்ச்சியான பொழுது. அன்பின் கனி, பண்பின் கனி, பாசக்கனி, நேசக்கனி. அஸ்ஸலாமு அலைக்கும் உசைனி. அல்ல, அவரை பார்க்கும் போதே ஒரு பல்கலைக்கழக கூடாரம் என்று அண்ணன் தேவராஜ் அண்ணன் விஜயமுல்லி அவர்கள் விழாவாரியாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவரை பார்க்கும்போதே நான் பக்கத்தில் கொஞ்சம் பயமாகத்தான் உட்கார்ந்திருந்தேன். ஏனென்றால் முதலில் பயமுறுத்தியது கராத்தே தெரியும், அதுக்கடுத்து வீர வாள் வீச்சு தெரியும், அதுக்கடுத்து கம்பு சண்டை தெரியும், சொல்லிக்கொண்டே போகிறார்கள். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்பு, தயாரிப்பு, நிச்சயமாக இது முத்திரை பதிப்பு. இவர் ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரர் போல தோற்றம் அளிக்கின்றார். இவர் யாரும் இல்லை, தெய்வ தமிழை பேசிய மதுரையில் பிறந்த மன்னன், மதுரைக்காரர் என்பதால் நல்ல பலத்த நம்முடைய தமிழ் சிங்கம். போலந்திலே போய் தங்கி அங்கே அமெரிக்காவிலே போய் படித்திருக்கிறது இந்த சிங்கம். போலந்திலே குடியேறி இருக்கிறது. ஆனாலும் இந்த தமிழ் மண்ணில், சொந்த மண்ணிலே வந்து படம் எடுத்து இதை பல வெற்றிகளை படைக்க வேண்டும் என்று இந்த தமிழ் தாகத்துக்காக இந்த வேகமாக வந்த இந்த சிங்கத்தை நீங்கள் பாராட்டுங்கள், கரவொலி கொடுத்து பாராட்டுங்கள், போற்றுங்கள். அதை சொல்வான், இவன் சொல்வான், அவன் சொல்வான் என்று பார்ப்பது ஒரு அறியாமை. பல லட்சம் பேர் சேர்ந்து, பல ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து, பல இரவுகளை தந்து, பல நாட்டு பல மனிதர்களுடைய தூக்கத்தை தந்து, பல வேர்வைகளை தந்து, கண்ணீரை தந்து, ரத்தத்தை தந்து, மொத்தத்தையும் தந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற போது யாரோ ஒருவன் ஒரு வீடியோ எடுத்து காலியாக இருக்கிறது சேர்கள் என்று போடுகிறார். எவ்வளவு பேருடைய வேர்வை, எவ்வளவு பேருடைய கனவு, எவ்வளவு பேருடைய உழைப்பு அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. போற போக்கில் அடிச்சு போயிட்டே இருப்பான், காலி அடிப்பான். ஆனால் அதற்கு பதில் யாரும் சொல்ல மாட்டார்கள். அவன் சொல்கிறான். பலவரக்கணக்கான பேர் அந்த நிகழ்ச்சியை பார்க்க முண்டி அடித்து சண்டை போட்டு சத்தம் போட்டு கோபித்துக் கொண்டு போனதை இதுவரைக்கும் எங்கும் காமிக்கப்படவில்லை. அதுபோல்தான் இந்த படத்தை பற்றி பேசுவான், வாயிலே வந்ததெல்லாம் ஏசுவான், ஒரே வார்த்தையில சொல்லி முடிப்பார். ஹரிமா அவர்களுடைய பின்னே ஒருவன் வெற்றி பெறுவதற்காக போராடுகிற அந்த தியாகத்தை, அவன் செய்த அந்த யாகத்தை, அவன் துன்பத்தை கண்ட அந்த தேகத்தை ஏதாவது சொல்லிக்கொண்டே போகலாம். அவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு ஒரு மனசாட்சி இருக்க வேண்டும். ஐயோ, படத்தை பற்றி எல்லாம் மாயாவதியாக பேசுகிறானே, ஏதோ சொல்கிறான், நீலச்சட்டை, கருப்பு சட்டை, நான் ஒரு சட்டையும் தெரியாது இருக்கு, அவனெல்லாம் பேசுகிறான் என்று சொல்வார்கள். அதில் பரிதாபமாக இருக்கும். இன்னும் சில பேர் வாழ்க்கை போராட்டத்துக்காக ஓடிக்கொண்டிருப்பவர்களை அவருடைய கழிவறையை போட்டோ பிடித்தவனை போல பேசுகிறான். மனசாட்சியற்ற அவனை பார்ப்பதற்கு பல பேர் இருக்கிறார், அவனை பேசுவதற்கு அவனுக்கு பல கூட்டங்கள். சேர் காலியாக இருக்கிறது சொன்னவன் கூட சரியாகத்தான் சொல்லி இருக்கிறான். ஏனென்றால் எனக்கே ஒரு 10 பேர் போன் பண்ணாங்க, இந்த சேரெல்லாம் காலியா இருக்காம. அதுக்கு விடை சொன்னேன். எத்தனை ஆயிரம் பேர் இங்கு போராடி பார்க்க முடியாமல் இருந்தார்கள் என்று அவனுக்கு தெரியுமா? அப்பதான் அவனுக்கே பதில் தெரியுது. ஆகவே இந்த படத்தின் வெற்றி உறுதியாக்கப்பட்டிருக்கிறது.
இன்டர்நேஷனல் அளவில் வெற்றி பெறும். ஒரு நம்முடைய இனத்தை சார்ந்த நம்முடைய மண்ணி சார்ந்தவன் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை படைத்துகிறார். அவர் கேட்டேன், வணக்கம். அவர் சொன்னார், நான் மதுரை தான், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார். ஒரு இளைஞன் கல்லூரி காலத்திலே உலக இஸ்லாமிய மாநாடு கீழக்கரையிலே நடந்தது. அந்த மாநாட்டிலே நபிகள் நாயகத்தை பற்றியும் சொல்ல வேண்டும், நிலாவை பற்றியும் சொல்ல வேண்டும். ஆனால் நிலாவை சொல்கிறானா நபிகள் நாயகத்தை சொல்கிறானா என்று தெரியக்கூடாது என்று மிகப்பெரிய தமிழகத்தையே ஒழுக்கிய மிகப்பெரிய நடுவர்கள் விஜயமொழிக்கு தெரியும். ஏரிக்கரையிலே போறவரை பெண்மையிலே என்று பாடல் எழுதிய அந்த தெய்வ தந்தை, கலைஞரையே அறிமுகப்படுத்திய அந்த தந்தை யார் தெரியுமா? கவி காபு ஷரீப் ஒரு நடுவர். கவிதை உலகத்திலே பிதாமகன் கவி கோ அப்துல் ரஹ்மான் ஒரு நடுவர். அண்ணன் தெரிந்திருக்கிறது. கவி மாமன்னன் மு மேத்தா ஒரு நடுவர். கல்லூரி மாணவர்கள் உலகமெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்கள் கூட்டம் திரண்டு முதல் பரிசு அந்த இஸ்லாமிய மாநாட்டில் வர வேண்டும் என்று எழுதுகிறார்கள். தலைப்பு தலைப்பு உசைனி ஹீரோ தலைப்பு தலைப்பு தி டைட்டில் ஆஃப் தி போயம் தலைப்பு பாலை நிலா. நிலாவை சொல்கிறானா நபியை சொல்கிறானா என்று தெரியக்கூடாது. அதுதான் அவருடைய சூட்சமம். முதலிலே பாலைவனத்தை பற்றி ஒரு அறிமுகம் அந்த கவிஞன் எழுதுகிறான். அந்த மாணவன் பள்ளிக்கூட கல்லூரி மாணவன். அலை போலும் காடல் நெளிந்தாடும், நீண்ட அடற்பரப்பாய் மணற்பரப்பு கிடக்கும். அலை போலும் காணல் நெளிந்தாடும், நீண்ட அடற்பரப்பாய் மணற்பரப்பு கிடக்கும். இன்ப ஒலி கூறும் பறவைகளின் கானம் இல்லை. உறைந்திருந்தது இருட்சாரம் எங்கும். இந்த உலகத்தின் மேனியில் ஒரு நோயாய் அந்த உறுப்பு நிலம் நெருப்பு நிலம் விளங்கும். அங்கே களை சிந்து ஒளிவார்க்க ஆமினாத்தாய் கருவளர்த்த நபி நிலவே நீ உதித்தாய். அப்படியே தொடர்கிறான். நிலாவா நபி பெருமான சொல்கிறானா என்றுதான் சூட்சமம். பொட்டிலெந்த வெண்மேக பெண்ணினத்தை பொசுக்குகின்ற உலகில் நீ வந்ததால் தான் நிலா. பொட்டிலெந்த வெண்மேக பெண்ணினத்தை பொசுக்குகின்ற உலகில் நீ வந்ததால் தான் மொட்டவிழ்ந்த விண்மீனை பொட்டாய் வைத்தாய். மோட்சத்தின் இருப்பிடம் தாய் பாதம் என்றாய். பட்டநிலம் பட்டவனம் பசுமை நிலம் என்றே பேதம் பார்க்காமல் ஒளி கொடுத்தாய். மூடமேக கட்டெடுத்த பாலவன நிலவே கவி நிலவும் புவி நிலவும் நபிய நீதான். தஞ்சவன வருவோர்க்கு இடம் கொடுத்தாய். தங்கிய பின் மலம் கழித்தார் அதை எடுத்தாய். நஞ்சு வைத்த யூதப்பன் செயல் பொறுத்தாய். நாமெல்லாம் உடன் பிறப்பு என்று உரைத்தாய். பஞ்சு நடி பால் நிலவே முகில் யூதர்கள் பாதகங்கள் செய்தாலும் ஒளி கொடுத்தாய். அஞ்சு நிதம் கொடுமைகளை அனுபவித்த அடிமையரின் விடுதலைக்கு வழிவகுத்தாய். அள்ளிப்பூ ஏழையர்கள் கண் விழிக்க ஆடி வந்த அருள் நிலவே இந்த வானில் வெள்ளி உயர்ந்த வானில் வெள்ளிப்பொன் தாரைகள் இருந்தும் ஈச்ச ஓலை வேந்திருந்த குடிசையில் தான் வாழ்ந்திருந்தாய். வாழ்வில் எல்லாமே பெற்றாலும் அல்லா நாயன் எப்போதும் விரும்புவதோ எளிமை என்றாய். வல்லோனே சொல்வதையே செய்த நீதான். வரலாற்று வாரத்தில் வளர்புரைதான். மேற்றிசையில் மெக்காவில் பூத்திருந்தாய். மேதினியின் திசையெங்கும் குளிர்ச்சி தந்தாய். வேற்றுமைகள் ஏதென்றாய். மேற்றிசையில் மெக்காவில் பூத்திருந்தாய். மேதினியின் திசையெங்கும் குளிர்ச்சி தந்தாய். வேற்றுமைகள் ஏதென்றாய். தொழுகை கூட வேற்றுமையின் வேறொருக்கும் அழகை செய்தாய். மாற்றம் உற வளர்ச்சி பெற கார் இருள்கள் மடிவதற்கே வடிவெடுத்த நிலவே மின்னல் கீற்றளவே பலர் இங்கே தோன்றி போவார். கீர்த்தியுடன் நீ மட்டும் நிலைத்து நிற்பாய் என்று டாக்டர் கலைஞர் அவர்களுடைய கையிலே முதல் பரிசு 10,000 ரூபாய் வாங்கிய கவிஞன் தான் இங்கே வந்திருக்கிறார். அவன் தான் இவன் தான் அவன். அப்போது அந்த மாநாட்டிலே பாலலீலா என்ற தலைப்பிலே எழுதிய கவிதையை அவருடைய அனுமதியோடு கேட்டேன். அந்த கவிதையை படைக்க இந்த அருமையான இந்த இயக்குனர் இலியாஸ் அவர்கள் மிகப்பெரிய மேடை பேச்சர் ஆகிவிடுவார். ஏனென்றால் குறைந்த நேரம் தான் பேசியிருக்கிறார். தாமஸ் ரத்தினம் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை சொல்லி, ஏனென்றால் அங்கே அண்ணன் உட்கார்ந்திருக்கிறார் ரவி ராஜா. அந்த ராஜாவில் தான் எனக்கு ஒரு பாட்டு எழுத கொடுத்தார். அருமையான பல்லவி. அண்ணன் முரளி காலம் சென்ற கதாநாயகன் என்றும் காலம் சென்றது இல்லை, காலமாக நேற்று அவருடைய கதாநாயகனாக வைரமுத்து வரிகள் உன்னை பாடட்டுமா அல்ல வாலியின் வரியில் உன்னை புகழட்டுமா, பட்டுக்கோட்டை பார்த்தியில் உன்னை பாராட்டட்டுமா என்ற பல்லவி எழுதிய அந்த எனக்கு அடுத்து அண்ணன் பெருந்துளசி அவர்கள். அவர் யாராக இருந்தாலும் அவர் ஹைக்கூ கவிதை போன்று சுருக்கமாக பேசி யாராக இருந்தாலும் வாழ்த்தக்கூடிய பாராட்டக்கூடிய ஒருவர். அவர்தான் பாண்டிய நாட்டை சார்ந்தவர் என்றால் எங்களுக்கெல்லாம் ஒரு எளிமையின் வடிவமாக பாருங்க கை கட்டியிருக்கார் சவுந்தர பாண்டியன். அவரையும் பாராட்டி விஜயமுரளி அண்ணன் அவர்கள் சொல்ல வேண்டும் என்றால் ஒரே வரியில் சொல்லலாம்.
எனக்கு நான் பல பேருக்கு வாய்ப்பு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். ஆனால் எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சில பேர் இருக்கிறார் என்று சொன்னால் அதில் விரல் விட்டு எண்ணக்கூடிய முதல் நிலையிலே அண்ணன் விஜய் மொழி இருக்கிறார். கலைஞருக்காக 100 அந்த விழா நிகழ்ச்சியிலே நான் எல்லாம் பங்கேற்பான நினைத்து பாருங்கள். நான்லாம் யாரும் வெளியே தெரியாத ஒரு கவிஞன். இன்னும் ஒரு 5 படங்களுக்கு இசையமைப்பாளராக நிறைய பேர் நினைச்ச இசையமைப்பாளர். எனக்கு எல்போர்டு, நான் ஒரு எல்போர்டு, எனக்கு கீபோர்டே தெரியாது. பாக்யராஜா ஐயாவோட பாணியில, டிஆர் பாணியில நான் என்னுடைய குழந்தை தான் அது. ஆனா இன்னொருத்தர் பொட்டு பூவு சட்டை அண்ணன் புரிஞ்சு சிரிக்கிறார். நான் பெற்ற குழந்தை தான், நான் என் கரு சுமந்து பெற்ற டியூன் தான் அது. ஏனென்றால் என்னிடம் அந்த டியூன் கூட என்னோட டியூன் கிடையாது, என் டியூன் கிடையாது. இப்போ 5 படம் புக்காக இருக்கு இசையமைப்பாளர். அதுக்காக நீங்க ஐயா ஹீரோ சார், நீங்க படம் கொடுக்க வேணாம், ஒரு 2-3 படம் கொடுங்க. அந்த படத்துல அண்ணன் அழைத்தார்கள். இந்த எவ்வளவு ஒரு மன பெருந்தன்மை பாருங்க, அழைத்தார். அப்போ அந்த பாடலை அன்பு மணி, வெற்றி மணி, வீரமணி, வரலாறா இருக்கும்படி செல்லுமணி அவர்கள் முன்னில ஒரு 6-7 நடுவர்கள் இருந்தாங்க. அண்ணன் லிங்குசாமி. எதுக்கு சொல்ல வரனா ஒரு செய்தி இருக்கு. நான் பாடி சொன்ன அந்த டியூனை, இது நல்லா இருக்கு, இதை டியூன் பண்ணிட்டு வான்ட்டாங்க. நான் ஒரு 3 பாடல்கள் கொண்டு போனேன். முதல் பாட்டு நல்லா இல்லை, இது கோயிலில் பாடுறாப்புல இருக்கிறதெல்லாம் வேணா பண்ணிட்டாரு லிங்குசாமி உதயகுமார் அண்ணன். அதுக்கடுத்த பாட்டை போட்டா இது ரொம்ப அருமையா இருக்கு, எவ்வளவு பணம், இந்த பணம் 10 ரூபா 50,000 வரப்போ பண்ணி கொண்டப்போ என்னங்க. அப்படி ஒருவன் எனக்கு உதவி பண்ண வேண்டும் தேவையில்லை. இதனை போட்டு பல கலைஞர்களை ஏற்றி விட்டு பாராட்டி விட்டு போற்றக்கூடிய விஜய் மொழி அவர்களுக்கு உங்களை கும்பிட்டு கேட்கிறேன், இடைவிடாமல் கரவொலி தாருங்கள், இடைவிடாமல். அது என்னை தேர்ந்தெடுத்துக்காங்க, அவ்வளவுதானே, நன்றி வணக்கம், அவ்வளவுதான் போட்டார். இவரை விட உதவி செய்யறதுக்கு பேராசிரியர் ஒருத்தர். ஏன்னா உதவி செய்யறதுக்கு சொல்றேன், போலந்து நாட்டுல இருந்து வந்திருக்காரு, எத்தனை கலைஞர்களுக்கு உதவி செய்யறாரு. ஒருத்தர் கையெழுத்து வாங்க ஆட்டோகிராஃப். ஆட்டோகிராஃப்ல வாங்காத கெட்ட பழகம். இந்த உலகத்துல யாரு பெரிய ஆள் கிடையாது. நான் அப்புறம் பேரில் பேச ஆட்டோகிராஃப் வாங்குறது, அப்படி அடிக்கிட்டேன் நடிக்கிட்டேன். ஆட்டோகிராஃப் போனா அது ஒன்னே நீ தாழ்த்திக்கிற, வணக்கம் நல்லா இருக்கீங்களா வாழ்த்து. ஆட்டோகிராஃப் வாங்காத. என்ன படிச்சிருக்க? நான் MA MPhil படிச்சிருக்கேன். ஓ என்ன வேணும் உனக்கு உதவி பண்ண? எனக்கு ஒரு காலேஜில் வேலை வாங்கி கொடுங்க. ஒரு பையன் இவரை விட அவன் சிறந்த பையன், மாணவன். அவன் ஒரு உதவி, அவன் மாதிரி உதவி பண்ண உலகத்தில் ஏற முடியாது. ஜெயா காலேஜ் வெளிப்படையா பேச, ஜெயா காலேஜ் திருன்ற அந்த அவருடைய பேர் சொல்ல வேண்டாம், அவர் போய் சேர்த்து விட்டேன். நான் நிறைய கல்லூரி சேர்மெல்லாம் எனக்கு கொஞ்சம் பழக்கம். ஐயா பாவம் வறுமையில இருக்கான், நானும் அங்கே வேலை பார்க்குறேன். அவ்வளோ அருமையான பையன். சேர்ந்த உடனே 2வது மாசத்துல அண்ணே இந்த கலை நிகழ்ச்சிலாம் 7,000 பசங்க பொண்ணுங்களா இருக்காங்க, அதில் நான் பண்றேன் டைரக்டரா. சரி பண்ணுப்பா. ஐயா அந்த பையன் பாவம் ஆர்வமாக இருக்க, பண்ண விடுங்க. அதை பண்ண விட்டு அவன் சொல்றான் பிரின்சிபால்கிட்ட, சார் அண்ணன் கருணாநிதி அண்ணன் அவர் வெளி நிகழ்ச்சியெல்லாம் பண்றாரு, அவருக்கு நீங்க 2 ஹவர் தான் கிளாஸ் கொடுக்குறீங்க, எனக்கு 3 ஹவர் கொடுக்குறீங்க. நான் அந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் பண்றேன், அவருக்கு 4 ஹவர் கொடுங்க, எனக்கு 2 ஹவர் கொடுங்கண்ணா. அவ்வளவு புண்ணியம் பாருங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே அவன்தான் எனக்கு பெரிய தீய வினையாக அமைந்தான். அவ்வளவு பெரிய உதவி செய்கிறவனு இருக்கிறான், இப்படி உதவி செய்கிறவனு இருக்கிறான் என்று சொல்லி, ஐயா நீங்கள் செய்த உதவி, நீங்கள் விதைத்த விதை மலராக பூத்து வெற்றி கனியாக வரும் என்று சொல்லி போய் வருகிறேன், விடை பெறுகிறேன். எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு சேரட்டும், பல பேருக்கு விடியல் நிலை மாறட்டும், எல்லாருக்கும் எல்லாமே சேரட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.